தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன் அவர்களின் இல்ல புதுமனை புகழா மற்றும் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் சி குமார் அவர்களின் இல்ல திருமண விழாவுக்கு வருகை தரும் கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வருகையை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் கழகத்தினர் இல்ல நிகழ்ச்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் மனிதநேய தலைவர் புரட்சிக் கலைஞர் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களின் தெய்வீக பசியோடு தென்னகத்தின் ஜான்சிராணி கழகத்தின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசியோடு கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சி முருகன் பழனியம்மாள் அவர்களின் புதுமனை புகுவிழா மற்றும் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் KRP டேம் சி குமார் சிவசக்தி அவர்களின் இல்ல திருமண விழாவுக்கு வருகை தர இருக்கும் கேப்டனின் தலைமகன் கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி டோல்கேட்டிலிருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் விழாவில் கலந்து கொள்ளும் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் சார்பாக சிறப்பான முறையில் உற்சாக வரவேற்பு அளிப்பதை பற்றி கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் சிறப்பான முறையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் KR ஸ்ரீராஜ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. வரவேற்பு உரை மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எம் முருகேசன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் வி லட்சுமணன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் எல் முருகன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ஓம் சாந்தி சங்கர், SP சீனிவாசன், எல் சதீஷ், வி அகிலா வல்லரசு, கிருஷ்ணகிரி முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் S சீனிவாசன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் எம் சங்கர், K பெரியசாமி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் KP ரஞ்சித்குமார், H காதர், AK வேலு, S பலராமன், S சதீஷ், தலைமை கழக பேச்சாளர் K மூர்த்தி, கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் R ரவி, மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் R விவேகானந்தன், மத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் D சந்திரசேகர், போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் R அப்பாப்பிள்ளை, கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் C வஜ்ரவேல், காவிரிப்பட்டணம் ஒன்றிய கழக செயலாளர் R விஜய் வல்லரசு, பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் P திருநாவுக்கரசு, பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் S ஜீவாசனன், பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் KV கோவிந்தராஜ், ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் PV மாதேஸ்வரன் அவர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள் KS கோவிந்தராஜ், KA ரமேஷ், மகேஷ், D துரை அவர்கள், கேப்டன் மன்ற செயலாளர்கள் JP சின்னசாமி, A சந்திரன், R வடிவேல், GKS பழனி, K காவேரி, இளைஞணி செயலாளர்கள் BC கனகன், R பொன்னுரங்கம், P சுரேஷ், P ரமேஷ், G சண்முகம், மகளிரணி செயலாளர்கள் C ஈஸ்வரி, B சிவகாமி, M சங்கீதா, S புஷ்பா, M வள்ளி, மாணவரணி செயலாளர்கள் G மாரீஸ்வரன், C சூர்யா, V இளங்கோ, T முருகேசன், TC சூர்யா, விவசாய அணி செயலாளர் GS கிருஷ்ணமூர்த்தி, C குமார், M சுரேஷ், L சுந்தர்ராஜன், வர்த்தக அணி செயலாளர் K விஜயகாந்த், R விஜய்வேலு, P கோவிந்தராஜ், R ராஜா, S அப்துல் காதர், சமூக வலைதள அணி செயலாளர்கள் G கிருஷ்ணமூர்த்தி, A பாலசுப்ரமணியம், S குமரேசன், V முருகன், K சத்தியமூர்த்தி, போச்சம்பள்ளி ஒன்றிய கழகவை தலைவர் M மொகேந்திரன் அவர்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், கழக தொண்டர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தை சிறப்பித்தனர். தமிழகத்தின் எழுச்சி நாயகன் தேமுதிகவின் எதிர்காலம் அன்பு தம்பி கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் நமது மாவட்டத்திற்கும் நமது கிழக்கு ஒன்றியத்திற்கும் வரும் மார்ச் 9/3/2025 அன்று வருகை தர உள்ளார். அது சமயம் நமது மாநிலம் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் அனைவரையும் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என உங்களை இருக்கரம் கூப்பி இவ்விழாவை சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்கு ஒன்றிய வஜ்ரவேல் அவர்கள் விஜய பிரபாகரன் வர்றதுக்காக நாம் எப்படி வரவேற்பு கொடுக்கலாம், எத்தனை அந்த ஒன்றிய சார்பாக எவ்வளோ பேர் வருவாங்க, எத்தனை கார் வச்சுன்னு வருவாங்க, எப்படி வரவேற்பு கொடுவாங்கன்றதை இப்பொழுது மரியாதைக்குரிய மேற்கு ஒன்றிய வஜ்ரவேல் பேசுவார். நிர்வாகிகளுக்கும் நகரம் நிர்வாகிகளுக்கும் கிளை ஊராட்சி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
என்னுடைய சார்பாக வந்து ஒரு 500 பேரை கொண்டாடுறோம். கிழக்கு மேற்கொண்டு சார்பாக. அடுத்தது ஒரு 10 கார் வரும். அவ்வளோதான். புரட்சி கலைஞர் கேப்டன் வாழ்க வளரே. தேசிய முன்போக்கு திராவிடக் கழகம் என்றும் சிறப்பாக நமது விஜய பிரபாகரன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் வருவதாக எங்களுடைய போச்சம்பள்ளி சார்பாக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 2 கார்கள் அனுப்பி கொண்டு சிறப்பாக இந்த சிறப்பை விழாவை வாழ்த்து நன்றியுடன் செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தபடியாக மருதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் புதிதாக இருக்கிறத அவருடைய சார்பாக எவ்வளோ பேர் வருவாங்க, எத்தனை கார் வரும் என்பதை இப்பொழுது தெற்குடைய சார்பாக 15 கார் வரும். ஒரு பஞ்சாயத்து ஒரு கார் ஆச்சுங்களா. 15 முடிஞ்சது பின்னாடி அதை நான் உத்தரவாதம் தரேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது மாவட்ட செயலாளர் நிர்வாக அண்ணனும் வணக்கம். ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன்? வாழ போன பூமியில, வாழ போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன்? மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சுக்குள்ளதான். ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா, சேவை செஞ்ச நாயகனே கண் கலங்கி ஆகிட்டியா? ஆலியில கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே, தமிழக மக்களுக்கு என்னைக்குமே நீங்க சொத்து. நீங்க செய்த நன்மையெல்லாம் சொல்லி முடியாது. கேப்டனையா எங்களுக்கு ஆறுதலா யாரு? கருப்பாயிருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு, மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது, கேப்டன் புகழும் சாகாது. ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன்? வாழ போன பூமியில, வாழாமல் சென்றது ஏன்? வாழ போன பூமியில மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சுக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். பொதுக்குழு உறுப்பினர் மேலும் பேசுவாங்க. எவ்வளோ பேர் வராங்க, என்ன வராங்கன்னா மாவட்ட செயலாளர் வரும், அதான் பேசுறேன். இது வந்து
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய திசையை நோக்கி வணங்கி கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய நல்லாசியுடன் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் சின்ராஜ் அவருடைய தலைமையிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர கழக செயலாளர், மாநில வர்த்தகர் அணியுடைய துணை செயலாளர், பேரூராட்சி கழக செயலாளர் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற மார்ச் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் முருகன் அவர்களுடைய இல்ல திறப்பு விழாவிற்கு வருகை தரக்கூடிய இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் அவர்களை வரவேற்க அத்திகானூர் சார்பாக சுமார் 25 பேரை நான் கூட்டி வருகிறேன் என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பலராம் அவர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். முனைகின்ற இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் ஆணையத்தில் கட்டுப்பட்டு இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் சின்ராஜ் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் திரளாக வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 1ஆம் தேதி நமது இளைய தளபதி கேப்டன் அவர்களின் சின்ன ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் சீரம் சிறப்பாக வரவேற்று நமது மத்திய ஒன்றியத்தின் சார்பாக எனக்கு 12 பஞ்சாயத்திலும் 12 வண்டி எடுத்துட்டு சிறப்பாக நாங்கள் செயல்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை புரிஞ்சிருக்கும் கிருஷ்ணகிரி வரவேற்பாட்டிற்கும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் அவர்களே, பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருநாரசு அவர்களே, கிருஷ்ணகிரி நகர செயலாளர் மரியாதைக்குரிய ரவி அவர்களே, போச்சமில்லி ஒன்றிய செயலாளர் அப்பாப்பிள்ளை அவர்களே, மத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்தசார் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் அவர்களே, ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வர் அவர்களே மற்றும் பேரூராட்சி செயலாளர்களே மற்றும் மாவட்ட அனைத்து அணி நிர்வாகிகளே, ஏன்னா நோட்டீஸ் இல்லை, சில பேர் வந்துங்கிறாங்க, வராதுக்கு வாங்க மாவட்ட அணி போடுங்க. மாவட்ட கேப்டன் அணி நிர்வாகிகளே, இளைஞர் அணி நிர்வாகிகளே, மகளிர் அணி சேர்ந்த சங்கீதா மாவனுங்கிற மாவட்ட துணை வந்துங்கிறாங்க, அவங்க நிர்வாகிகளே மற்றும் பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவா ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட கேப்மன்ற நிர்வாகிகளே மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகளே, இளைஞர் அணி நிர்வாகிகளே, மாணவர் அணி நிர்வாகிகளே மற்றும் வர்த்தக அணி நிர்வாகிகளே, தொண்டரணி நிர்வாகிகளே மற்றும் இன்று கொடுத்து கை சவந்து போன கருப்பு வைரத்தின் அன்பு தம்பிமார்களே, இன்று உழைத்து உயர்ந்திக்கும் இதே கேப்டன் அன்பு தாய்மார்களே, இன்று இந்த நடைபெற்றிருக்கும் ஆலோசனை கூட்டம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம். ஏன்னா கிருஷ்ணகிரி கட்சியில் காலடி எடுத்து வைத்த பின்னாடி விஜய் பிரபாகர் அவர்கள் முதல்ல நம்ம மாவட்டத்துக்கு வர இது வரைக்கும் வந்ததில்லை. அரசியல் அனுபவத்தில் அவர் இன்னைக்கு கால் எடுத்து வைக்கிறாருன்னா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், இது போன மாவட்டத்தில் கூட வரல. அவர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துக்கு வர கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் வர. அப்படி இது வர்றதுக்காக நாம் வந்து வருங்கால இளைஞர் எழுச்சி நாயகனாக வர, அப்படி வருங்காலத்தில் ஒரு நமக்கு கட்சிக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவனாக வர போகிற. அப்படி அவருக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சார்பாக ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும், ஒவ்வொரு ஊராட்சி செயலாளரும், ஒரு ஒன்றிய நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு சிறப்பான நம்ம வரவேற்பு கொடுக்கணும். ஏன் சொன்னால் காலையில் 9 மணிக்கு டோல்கேட்டுக்கு வந்துடுறேன். அப்படி அந்த டோல்கேட்டுக்கு 9 மணிக்கு நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு 9 மணிக்கு டோல்கேட்டுக்கு போனாக்க டோல்கேட்லேருந்து பெங்களூர்ந்து வர. அப்படியே டோல்கேட்லேருந்து சிறப்பான வரவேற்பு கொடுத்து நம்ம குமார் அவருடைய பையனோட திருமணத்தை முடித்துவிட்டு திம்மாபுரத்தில் அதுக்கு பின்னாடி கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளருடைய
குமார் இவர் தான், அவருடைய மகன் தான். மாவட்ட மாணவர்கள் துணை செயலாளர், விவசாய துணை செயலாளர், அவருடைய மகன் திருமணத்தை வர அப்படி நாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேப்டனுடைய கோட்டையாக நிரூபிக்கணும். ஏன்னா இது எனக்காக இல்லை, உங்களுக்கு கேப்டனுடைய கோட்டை. பரவாயில்ல, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் இது வரைக்கும் நல்ல பேர் தான் எடுத்துகிட்டு வருது. நாம் இந்த நம்மளுடைய இளைய தளபதி நம்மளுடைய விஜய் பிரபாகரனுக்கு வந்து மிகவே சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வர்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருக்குது, திருமண பக்கம்லாம் மக்கள் வெள்ளம் பொங்குது, இந்த அளவுக்கு நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படுறாங்க என்று சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, தருமபுரி பலமுறைங்கிறாரு, அன்னி 4 முறை போனாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி முக்கியம் 1 முறை தான் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா இனிமேல் இப்படி தான் நடத்தணும், எந்த ஒரு மாவட்டத்தினாலும் இனிமேல் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் தான் நடத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஏன் சொல்றேன்னா, அதுக்கு வழிகாட்டியாக நீங்கள் தான், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு தான் அதனுடைய பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு பேரே வந்து மக்கள் வந்து அப்படிப்பட்ட கேபி முனிசாமி ஆடி போயிட்டார். இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நாம் போடலையே, இந்த மாதிரி ஒரு மேடை போடலையே, நாம் போட்டாலும் நாளைக்கு இவங்களை பார்த்தா நாம் போட்டோன்னு சொல்லுவாங்கன்னு அவங்களெல்லாம் போட முடியாது. அதனால் வருங்காலத்திலே நம்மளுடைய இயக்கம் நல்லா வளர்ச்சி அடையணும். நம்முடைய இளைஞரின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருயாக போய் ஒரு நாள் டைம் ஒதுக்கி ஒன்றியத்தில் கிளை நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த கிளை நிர்வாகிகள் கண்டிப்பாக அந்த கூட்டம் வரணும். இங்கே பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணது பக்கம் மேடை போட்டு மண்ணை வீடு திருவிழா பண்ணிட்டு பொதுக்கூட்டம் மாதிரி அவர் மேடை போய் தான் பேசுகிறாரு. அதுக்கு நம்ம சிறப்பான கூட்டத்தை இங்கே காட்டணும். ஒவ்வொரு ஒன்றியத்தில் 10 வண்டியாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் பின்னாடி ஒரு 50 கார் போய் அப்பா தேமுதிக எழுந்து நிறுத்தின்னு முன்னே சொல்லிட்டாங்க. அது மீண்டும் நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கணும்னா நாம் செயல்படணும். அதனால் அதே மாதிரி சந்தசேர மாவட்ட செயலாளர் மீறி செயல்படக்கூடாது. ஒரு ஒன்றிய செயலாளருக்கு அடுத்தபடி மாவட்ட செயலாளருக்கு அடுத்தபடி ஒன்றிய செயலாளர் தான். அந்த ஒன்றியத்தில் போகும்போதும் அந்த ஒன்றிய செயலாளர் தவறு கொடுக்கணும். நான் வரேங்க, நீங்கள் ரெடியாக இருங்க, இல்லை எங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குங்க, நீங்கள் நம்ம பத்திரிகை வைக்கலாம், இல்லை பத்திரிகை கொடுக்கணும். அந்த ஒன்றிய செயலாளர் என்ன சொல்கிறாரோ அவர் அனுமதிக்கிறது தான் மக்கள் நுழையிறத தவிர, ஆனால் மற்றவங்க நம்ம போகக்கூடாது. அது ஏன்னா அவர் வருத்தமாகுது. எங்கிட்ட பலமுறை ஃபோனில் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு பண்ணுறாங்க. நான் எங்கிட்ட ஒரு பொறுப்பு கேட்டால் கூட ஃபோனில் ஒன்றிய செயலாளர் சொன்னால் தான் போடணும்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த பணம் வாங்கி போடுறாங்க இதெல்லாம் வந்து சொன்னார், அதெல்லாம் வருத்தமாக இருக்குது எனக்கு. நான் யாருக்கிட்ட ₹1 வாங்க மாட்டேன், யாருக்கிட்ட கேட்க மாட்டேன். என்ன அது தூக்கி சக்தி நம்மகிட்ட இருக்குது, தொண்டர்கள் இருக்குது, அவங்களை பயன்படுத்துற எண்ணத்தை தான் நான் செயல்படுறத தவிர யாருக்கிட்ட பொறுப்பு போடுறேன், எனக்கு இது கொடு அது கூட இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்னுடைய பழக்கம் உழைக்கிறவனுக்கு தேடி கொடுக்கணும். அன்றே அண்ணா சொன்னார், 4 பேர் உழைக்கிறவங்க தேடி கொடு, அவங்ககிட்ட பணம் உழைக்கிறவங்க தேடி கொடுத்தாக்க பதவி கட்சி தானே வளரும். நாம் வந்து நம்மகிட்ட ஓடி வரோம், நம்மகிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க கொடுத்தாக்க கட்சி வளராது. அது உண்மை எனக்கு தெரியும். பணம் கொடுத்தாலே உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன் பல நாள். இப்போ அண்ணா வந்து சந்திரசேகர் என்கிட்ட பணம் வாங்கணுங்கிறாருங்க. நான் பேசிக்கிறேன். அதாவது இனிமேலாவது அந்த தவறு நடக்காது. இப்போ ரவி கூட நகரத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தெரியாமல் நான் இருக்கும்போது நகரத்தில் அந்த மாதிரி
அவங்க ஒன்று சேர்ந்தாதான் கட்சி சாப்பிடுவாங்க. அதனால நம்ம வருங்காலத்தில் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்ததுன்னா நாம் ஒன்றை செயல்படுறோம். அதுக்காக விஜய் பிரபாகர் வரத்துக்கு மிக சிறப்பான அனைவருக்கும் கேட்டுக்கிறேன். போட்டோவை வந்து எல்லாம் போடுறாங்க. கண்டிப்பாக மாநில நிர்வாகிகள் போடணும். ஏன்னா அதை நம்ம ஒன்றுக்கு போடுறதா அது ஒரு தப்பு கிடையாது. அதே மாதிரி மாநில நிர்வாகிகள் போடுறதா, அதே மாதிரி மாநில நிர்வாகி வந்து ஒரு சில ஒன்றிய செயலாளர் சொன்னால் அதை நம்ம ஏற்கணும். ஏன்னா நம்ம சொல்கிற கோரிக்கையும் நம்ம ஏற்கணும். நாமளே தனித்து நம்ம அங்கே ஒருத்தர் பிடிச்சின்னு அங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிடிச்சின்னு நம்ம போகக்கூடாது. ஒன்றிய செயலாளர் யார், அந்த ஒன்றிய செயலாளர் தான் நம்ம போகணும். கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மானம் வளர தமிழ் நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சங்கமம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தன்மான தமிழாடி விழித்திடு தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு தன்மான தமிழாடி விழித்திடு தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு என்றே தலைவன் துணிந்து நின்று யாமிருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 கழகம்